வணக்கம். இது நம்ம அகலி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாயன்கள். இந்த மாயன்கள் யார், மாயன்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒற்றுமை என்ன, மாயன்கள் தான் தமிழர்களா, இப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மாயன்களோட வரலாறு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த மாயன் அப்படிங்கிறது ஒரு தனி இனமாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாயன்கள் அமெரிக்காவில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. இவங்க எப்படி இந்த மத்திய அமெரிக்காவுக்கு வந்தாங்க, இவங்க எப்படி மற்ற இடங்களுக்கு புலம்பெயர்ந்தாங்க, எப்படி இந்த இனம் அழிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாயன்கள் எங்கெங்கே இருந்தாங்கன்னா, மெக்சிகோ, கௌதமாலா, சல்வடர், பிலிஸ், ஹாண்ட்ரஸ் அப்படிங்கிற இந்த 5 நாடுகளில் தான் இருந்தாங்க. இந்த இனம் மூத்த தமிழ் குடி இனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காகனா இவங்க நாகர் இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு குறிப்புகளும் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பார்ப்போம். இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, கணிதம், அறிவியல், வானசாஸ்திரம், நாட்காட்டி, விவசாயம், கட்டிடக்கலை, சிற்பம் செதுக்குதல், கல்வெட்டுதல், சித்திர எழுத்துக்கள் உருவாக்குதல், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலும் சிறந்து விளங்கியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட வரலாறு எப்படி அழிஞ்சதுன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் தமிழர்களோட வரலாறு எப்படி இருட்டடிப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் மாயன்களோட வரலாறு, ஆரியர்கள் படையெடுப்பு, தமிழர்கள் வரலாறு, இந்த 3ஐயும் நம்ம ஒன்றுபடுத்தி பார்க்கும்போது தான் இது சூழ்ச்சியால் மறைக்கப்பட்ட வரலாறுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா தமிழர்கள் எங்கெங்கே கோல் ஒன்றி நின்னாங்களோ அதே இடங்களில் இந்த மாயன்களும் நின்றுருக்காங்கங்கிறதுகளை போலவே இவங்களும் சூரியனை தான் கடவுளாக கும்பிட்டுருக்காங்க. இங்கே சூரியன் மட்டும் இல்லை, சூரியன், சந்திரன், இன்பம், துன்பம், கஷ்டம் இப்படின்னு மொத்தமாக 164 கடவுள்களை இவங்க உருவாக்கி கும்பிட்டுட்ருக்காங்க. இவங்களோட முக்கியமான தெய்வமாக நாகம் இருந்திருக்கு. இந்த நாகம் போது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு விஷயம் இடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அது எதுவும் இல்லை, நம்ம இயக்க நாகர் அப்படிங்கிறது, அதாவது தமிழர்களோட பெயர். இந்த நாகர் இனத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாயன். அதையும் நம்ம பின்னாடி இருக்க வரலாற்று மூலியமாகவே பேசுவோம். இவங்க வேற எந்தெந்த விஷயத்துல எல்லாம் தமிழர்களோட ஒத்து போகிறாங்கன்னு பார்த்தா, தமிழர்கள் விளையாண்ட விளையாட்டுகள், அதாவது ஆடு புலி, தாயம், பரமபதம் போன்ற இந்த விளையாட்டுகள் எல்லாமே மாயன்களும் விளையாண்டுருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயந்தான், ஏன்னா இது மாதிரி வேறு சில நாடுகள்லையும் இந்த விளையாட்டுகள் விளையாண்டுருக்காங்க. ஆனால் இங்கே இருந்த மாதிரி அதே சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்று தமிழர்கள் அங்கே போய் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லை மாயன்கள் இங்கே சொல்லியிருக்கணும், இல்லை இவங்களுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதா. அப்போ தமிழர்களுக்கும் மாயன்களுக்கான தொடர்பு அந்த காலத்திலே இருந்திருக்கு. அடுத்து நம்ம வரலாறுக்கு போகும். இந்த மாயன்களோட கடைசி சுதந்திர நகரமாக தாய்சால் அப்படிங்கிற நகரம் இருந்திருக்கு. இது 1696 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாயன் இனம் அழிக்கப்பட்டிருக்கு முற்றிலுமாக. சரி, நம்ம வரலாற்றில் இந்த மாயன்களை பற்றி பார்க்கணுன்னா, மாயன், மயன் அப்படிங்கிற 2 பேர் இருக்கும். இந்த மாயன் யார், மயன் யார் அப்படிங்கிற குழப்பமே வேண்டாம், ரெண்டுமே ஒன்று தான். இந்த மயன்கிற பேர் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம். எங்கே? ராவணனோட மனைவியின் அப்பா பெயர் தான் இந்த மயன். இந்த மயன் யாருன்னா, மிகச்சிறந்த ஒரு கட்டிடக்கலை நிபுணர். இவர் பல கட்டிடக்கலையை உருவாக்கியிருக்காரு. இவர் தான் நாகரினம் மாயன் இனத்துக்கு தலைவராக கருதப்படுது. ஏன்னா இவர் உருவாக்கியது தான் புஷ்பக விமானம் சொல்லுவாங்க. அதாவது சீதையை கொண்டு வரதுக்காக ராவன் பயன்படுத்திய விமானம். அது நிறுத்துறதுக்கான இடம் கட்டினது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இது இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு இடம் பெருவிலையும் இருக்குது. மேலும் இந்த மாயன்கள் பயன்படுத்திய வார்த்தைகளில் கட்டுமரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கு. இந்த கட்டுமரம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இன்றைக்கும் நம்ம தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய மரத்தாலான கடலில் மிதக்கக்கூடிய ஒரு படகு மாதிரியான ஒரு பொருள் தான். இந்த கட்டுமரத்தை பயன்படுத்தி தான் இந்த மாயன்கள் இங்கிருந்து மெக்சிகோவுக்கு போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். 2வது விஷயம், அவங்க களம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த களம்ங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனத்தையும் களம்னு தான் குறிப்போம். இதையே வார்த்தையை தான் மாயன்களும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இந்த நாகர் இனம் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நாகர் அப்படிங்கிறது தமிழர்களோட மூதாதையர் இனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நாகர் இனம் அப்படின்னு எப்படி பேர் வந்ததுன்னா, தமிழர்கள் அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க குழுவை பிரிச்சுருந்தாங்க. ஜடாயு அப்படின்னா கழுகும், அதுக்கப்புறம் ஹனுமன் அப்படின்னா குரங்கையும், நாகம் அப்படின்னு பாம்பையும் குறித்து இவங்க குழுக்களை பிரிச்சுருந்தாங்க. இப்படி நாக இனம் அப்படிங்கிறத தான் நாகர், அதாவது இயக்க நாகர், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்ந்து போகிறவங்கள இயக்க நாகர்னு சொன்னாங்க. இந்த இயக்க நாகர் இனம் தான் மாயன்கள் அப்படின்னு குறிப்பிடணும். மேலும் குமரி கண்டத்தில் நாவ மரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த நகாப்பழ மரம் அதிகமாக இருந்ததுனால அங்கே இருக்கவங்கள நாவலர், அதாவது நாகர் அப்படின்னு அழைத்ததாகவும் சொல்கிறாங்க. அதாவது குமரி கண்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் தான் நாகர் அப்படிங்கிற கூற்றும் இருக்கும்.
டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம சமஸ்கிருதம், அதாவது வடமொழியில் இந்த நாகர் இனத்தோட தலைவன் பெயர் தக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தக்ஷன் அப்படின்னா தெற்கு பகுதி அப்படின்னு குறிக்கிறாங்க. அதாவது தெற்கு பகுதியை ஆள்பவன். குமரிக்கண்டத்தோட தெற்கு பகுதின்னு எடுத்துட்டா இலங்கை, தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை ஆள்றது தமிழர்கள். அதாவது தமிழர் தான் நாகர் இனத்தோட தலைவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூற்றும் இருந்தது. இந்த நாகர் அப்படிங்கிற இனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஆரியர்களால் உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் பாம்பு. அதாவது நாகம்னு சொன்னால் தமிழர்களை வந்து எப்போவுமே அது குறிப்பிடுங்கிறதுக்காக பாம்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவாக்கி அது ஒரு கொடிய மிருகம் அப்படின்னு நமக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக ஆரியர்கள் வந்து திசை திருப்பி. இந்த நாகர் இனத்தோட வரலாறு நமக்கு எங்கே இருந்துன்னா ராமாயண காலத்திலிருந்தே இருக்குது. ராவணனோட இளைய சகோதரன் நாகர் குலத்தோட தலைவராக இருந்திருக்காரு. அந்த நாகர்குல தலைவரை தான் நாகலோகம்னா பாதாள லோகம், பாம்புகள் இருக்கக்கூடிய கொடிய நகரம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ராவணன் ஒரு தமிழன்னா அவரோட இளைய சகோதரனும் தமிழனாக தான் இருந்திருக்கணும். அப்போ அவங்க ஆட்சி செய்த இடமும் தமிழ்நாடாக தான் இருக்கணும். அப்போ அந்த தமிழ்நாட்டை தான் அவங்க அந்த கொடி இடம், தமிழர்கள் வந்து பாம்பு அப்படிங்கிற மாதிரி திரித்து நம்மளோட வரலாற்றை அழிக்க பார்த்துருந்துருக்காங்க ஆரியர்கள். மேலும் மகாபாரத காலத்துலேயும் இந்திரபிரசாதம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாகர்குலம் இருந்ததாகவும் அந்த இடத்த அழிஞ்சிட்டு தான் பாண்டவர்கள் அங்கே அவர்களுடைய கட்டிடங்களை கட்டினாங்க அப்படின்னும் ஒரு வரலாறு இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் கர்ணன் யுத்தம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி கர்ணனுக்கு நாகாஸ்திரத்தை நாகர்குல தலைவர் வழங்கினார் அப்படின்னு அங்கேயும் ஒரு தமிழர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது இல்லாமல் அர்ஜுனன் வந்து உலுப்பி சித்தராங்கை அப்படிங்கிற 2 நாகர்குல பெண்களை திருமணம் செய்திருக்கிறார் அப்படின்னும் நாகர்குலத்தை பற்றின வரலாறு மகாபாரத காலத்திலையும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருடைய அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலராமன் முற்பிறவியில் நாகர்குலத்தில் பிறந்தார். அதாவது மகாபாரதத்தில் அவர் ஒரு பாம்பாக பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பாம்பு கிடையாது, அவர் ஒரு தமிழராக நாகர்குலத்தில் இருந்தார். அதே மாதிரி தேவர்கள் அமிர்தம் கிடையும் போது அவங்களுக்கு வாசுகின்னு ஒரு பாம்பு உதவி தான் சொல்கிறாங்க. அது பாம்பு கிடையாது, ஒரு தமிழ் குல பெண், அதாவது ஒரு தமிழச்சி. இது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் என்றைக்கும் வந்து இந்திரன், முருகன், சிவன் இந்த 3 கடவுளை தான் கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆரியர்கள் வந்து இதுக்கு எதிராக இருந்திருக்காங்க. அவங்க இதுக்கு தமிழர்களுக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த கடவுளை உருவாக்கணும்னு சொல்லி அவங்க உருவாக்குனது தான் கிருஷ்ணர். அவர் என்றைக்குமே வந்து நாகர்கள், அதாவது பாம்புக்கு எதிராகவே நிறையா விஷயத்தில் செயல்பட்டிருக்காரு. அவரோட இதில் கார்கோடகன் அப்படிங்கிற ஒரு பாம்பு அவர் அழிச்சதாக இருக்கும். அந்த கார்கோடகன்கிற பாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வானசாஸ்திரம், கணிதத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றதாகவும் அது வானிலையை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு எப்போ மழை பெய்யும், எப்போ புயல் அடிக்கும், எப்போ வறட்சி வருங்கிறது எல்லாமே தெரிஞ்சதாக இருந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஒரு பாம்புக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கண்டிப்பாக அது ஒரு மனுஷனாக இருந்திருக்கணும். அப்போ கார்கோடகன்கிறது நாகர்குலத்தை சேர்ந்த ஒரு மனுஷனாக இருந்திருக்கணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கிருஷ்ணருக்கும் காளியன் அப்படிங்கிற ஒரு நாக தலைவருக்கும் சண்டை நடக்கிறதாகவும் கிருஷ்ணர் வந்து அந்த பாம்பை கொன்றதாகவும் இருக்குது. அது பாம்பு கிடையாது, ஒரு நாகர்குல தலைவனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அவர் கூட கிருஷ்ணர் சண்டை போட்டாவும் அந்த காளியன்கிற நாகர்குல தலைவரை கொன்னதாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி தாங்க நம்ம தமிழர் நாகரோட இனத்தோட வரலாற்றை ஆரியர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளை ஏமாற்றி நிறையா விஷயத்தில் கொண்டு போயிட்டாங்க. இந்த நாகர் இனம் தான் மாயன்களாக இருந்திருக்கு. எப்படின்னு சொல்லப்போனால் மாயன்கள் கும்பிட்ட கடவுளில் அவங்க தலைமையில் இருக்க கிரீடத்தில் இறகுகள் வைத்து கும்பிட்டுருக்காங்க. அதே கதாபாத்திரத்தை தான் இங்கே கிருஷ்ணர் சொல்லி ஆரியர்கள் மெருகேற்றி பயன்படுத்தியிருக்காங்க. 2வது விஷயம், தமிழர்கள் வந்து பாம்பையும் ஒரு கடவுளாக தான் கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி மாயன்களும் அவங்க வடித்த சித்திரங்கள் அனைத்துலேயும் இந்த பாம்பை ஒரு தெய்வமாகவும் பாம்பை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஏன்னா அவர்கள் நாகர் இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் நம்ம மேலும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ பத்தாது. அடுத்த வீடியோவில் நம்ம ராவணன் யார், நாக இயக்கர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொன்ன டீட்டெயிலாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் அகலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை அமுத்துங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.